ஓரளவு நீங்கள் பணம் சேர்த்துட்டீங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுறது? அந்த பணத்தை எப்போவுமே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வெறுமனே சேவிங்ஸில் வச்சுட்டு இருக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நம்மளால் அந்த பணத்தை வந்து பெருக்க முடியும். ஸோ பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரிஸ்க் குறைஞ்சதுலேருந்து ரிஸ்க் கூடுனது வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரொம்ப கம்மி அமௌண்ட்லேருந்தே இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மந்த்லி நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் மொத்தமாக பணம் கொடுப்பீங்க. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மொத்த அமௌண்ட்டை கொஞ்சமாக அவங்ககிட்ட கொடுப்பீங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கொடுக்கும். அண்ட் இன்னும் அதிகமாக உங்களுக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாலேஜபிளாக நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, உங்களை யார் கைட் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேங்க் மூலமாக நீங்கள் சரியான விதத்தில் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். தெரியலாம் அப்படின்னா பண்ண வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ உங்களால் லேண்ட் வாங்க முடியும் நல்ல ஒரு இடத்துல அப்படின்னா லேண்ட் வாங்குங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அதிகமாக காசு ஆகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஓகே சிம்பிளாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நம்ம நிறைய நேரத்தில் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறதே கிடையாது. வெறுமனே வந்து ஆபரணமாக நம்ம கழுத்தில் போடுறதும் காதில் போடுறது மட்டும்தான் நம்ம தங்கத்தை பார்க்குறோம். ஆனால் கோல்டு வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கோல்டு வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டில் இருந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் கோல்டு வந்து அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஒருத்தர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் இப்போ வந்து அது 2 லட்ச ரூபாயாக மாறி இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கோல்டு வந்து 10 to 20% வந்து அதனுடைய க்ரோத் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில பேங்க்லாம் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீன்ஸ் நீங்கள் வந்து கோல்டில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கையில் காயினோ எதுவுமோ வாங்க வேண்டியதில்லை. அன்னைக்கு கோல்டோட என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் வந்து பேங்க் உங்கள்கிட்ட எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்னைக்கு வந்து அதை விற்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த நாளில் கோல்டு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி பேங்க்கில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் சேஃபாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.